ஸ்ரீதரன் ஏன் இந்த விடயங்களில் இன்னுமே அமைதியாக செயல்படுகின்றார்? இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சில விடயங்களில் இவர் வெளிப்படையாக கருத்தை சொல்கின்றார். ஏன் இந்த விஷயத்தை சரியான முறையில் கருத்தை சொல்ல இல்லை? இது சம்பந்தமான பேசுகின்ற பொழுது ஏன் ஒரு அமைதியை காக்கின்றார்? இதற்கான காரணம் என்ன? உண்மையிலேயே சுமந்திரன் அவர்கள் விமர்சனம் முன்வைத்தது போல அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்றாரா? அப்படி அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் என்றால் அதற்கான நோக்கம் என்ன? அதற்கான நோக்கம் இன்னொரு வகையில் பார்க்கப்படுகின்றது. எப்படி என்றால், ஒரு வகையில் இந்த இவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகள் வேறு வகையில் நடந்துடும். உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஜோன்சன் பெர்னாண்டோ சம்பந்தமான கைது நடவடிக்கைகள் இப்போ மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோல் இப்போ முக்கியமான பல பிரமுகர்கள் இந்த ஊழல் சம்பந்தமான விடயத்தில் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தில் இவருடைய பெயரும் அடிபடும் அல்லது ஏதாவது ஒரு நடவடிக்கை நடக்கும் என்பதற்காகத்தான் இவர் இந்த விடயங்களை மேற்கொள்கின்றார்களா? அல்லது இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக இவர் இன்னுமே பதிலளிக்காமல் இருக்கிறதுக்கான காரணமும் உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் தான், இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிறதான் இவரை இயக்கி கொண்டிருக்கின்றதா? ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்ட வகையில் இவர் இந்த விடயத்தில் பூட்டப்பட்டிருக்கின்றாரா ஸ்ரீதரன் அரசாங்கத்தினால என்ற ஒரு விமர்சனம் மீண்டுமே எழத்தான் செய்கின்றது. ஆக ஸ்ரீதரன் எப்போது இந்த விஷயம் சம்பந்தமாக திறந்த வெளியில் மக்களுக்காக அல்லது தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்குவதற்காக வாய் திறக்கின்றாரோ அப்பொழுதுதான் இது சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு ஒன்று வெளிப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் இப்படியாக தொடர் விமர்சனங்கள் தமிழரசு கட்சி மேலே வந்து கொண்டு தான் இருக்கும். இந்த தமிழரசு கட்சி மேலே இந்த விமர்சனங்கள் வாரது வெறுமனே இந்த கட்சி சார்ந்த அரசியலை மட்டுமே பாதிக்காது, இது மக்களுக்கான பாதிப்பாக மாறப்போகின்றது. ஆகவே மக்களுக்கான பாதிப்பாக மாறப்போகின்றது என்றால் அடுத்த கட்டம் மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய தலைவர்களை மக்கள் தேடுவதற்கு முற்படுவார்கள்.